ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட 19% கிராஷ் ஆயிருக்கு. அவங்களோட எம்ப்ளாயிஸ் கிட்டத்தட்ட 590 கோடிக்கான ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிராஷ் ஆயிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். யூபிஎல் அவங்களோட கம்பெனியை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதனாலேயும் இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 15% கிராஷ் ஆயிருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் ஷேர் இன்னமும் கீழே போய்கிட்டே தான் இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். ஐடி ஷேர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே தொடர்ந்து இன்னமும் கீழே போயிட்டு தான் இருக்கு. நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் டாடா கெமிக்கல்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக சூப்பரான க்ரோத்தில் இருக்கக்கூடிய நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்க சூப்பரான ஒரு கம்பெனி அதோட ஹிஸ்ட்ரி ஹையை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். நிஃப்டி 50 இன்னைக்கு 132 புள்ளி பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 0.52%, அதாவது ஒரு 0.5% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க்கு 0.12% பாசிட்டிவ். டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 5.5% பாசிட்டிவ். கோல்டை பொறுத்த வரைக்கும் 2% வந்து பாசிட்டிவ். ஆட்டோ 0.72% பாசிட்டிவ். பார்மா 0.70% பாசிட்டிவ். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் 150 0.30% நெகட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் அதானி போர்ட்ஸ், கோட்டாக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டாக்டர் ரெட்டி, அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் ஹிண்டால்கோ, விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா அண்ட் சிப்லா இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு ஐடி கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. சில்வர் கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ்ல இருந்தாங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% பக்கத்தில் வந்து பாசிட்டிவ்ல இருந்தாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு யூஎஸில் வந்து சில்வர் அண்ட் கோல்டு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்கன்னா நாளைக்கும் நம்ம நாட்டிலே, அதாவது நம்ம இந்தியாவிலையும் கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹை போனாங்க சில்வர்லாம். அதுக்கப்புறம் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆனாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவராகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. பார்ப்போங்க, இப்படியே இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஹையில் வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு. ஹையில் வாங்கியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எப்படி பார்த்தாலுமே சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் போக போக அதிகமாகிட்டே தான் இருக்கும். மேபி இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக ரெண்டுமே நல்ல இன்க்ரீஸ் ஆனனால குளோபலாக எந்த ஒரு பிரச்சனை வரல அப்படின்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்து எப்படி பார்த்தாலும் அடுத்த 2-3 வருஷத்தில் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். சில்வரில் 2 வாரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு லாபம் எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா போன வாரம் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு லாபம் போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா மறுபடியும் விற்றுட்டு மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் போது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 20% கிராஷ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு 16% நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட 590 கோடி ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எம்ப்ளாயிஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா ஹரியானா கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு வந்திருக்கு. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 590 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்கு. இதை தான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ கிட்டத்தட்ட 4 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லீகலான ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இது வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. ஏற்கனவே இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நிறைய பேர் இதை வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த நியூஸ் வந்திருக்கனால ரொம்ப வந்து டவுன் ஆகிருக்கு. இந்த நியூஸ் இருக்கிற வரைக்கும் இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது வந்து கீழே போயிட்டு இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். மறுபடியும் இந்த நியூஸ் ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் போக போக இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளும் மறந்துடுவோம். மறுபடியும் மெதுவாக அந்த ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இது வந்து அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு நம்பி தான் வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் இதை வாங்கினதுக்கு நம்ம சும்மையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து மெர்ஜர் பண்ணாங்க. மெர்ஜர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10% மேலே லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த மெர்ஜரான அந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. ஏன்னா அந்த மெர்ஜர் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹை போனாங்க. அந்த ஹைக்கு இன்னும் போகாமே இருக்காங்க. இதிலிருந்து என்ன சொல்ல வரனா, எல்லாரும் ஒரு கம்பெனியை பற்றி சூப்பராக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எப்பயும் வாங்கக்கூடாது. கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு க்ரோத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும்.
யூபிஎல் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 15% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகிருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டீமெர்ஜர் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் யூபிஎல் லிமிடெட் அப்படின்ற மாதிரி தான் லிஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியை லிஸ்ட்டாக பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 15% வந்து கிராஷ் ஆகிருச்சு. இவங்க கெமிக்கல் பிஸ்னஸ்லாம் இருக்காங்க. ஆக்ரோ கெமிக்கல், இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸு, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸு, ஃபீல்டு கிராப்ஸு அண்டு வெஜிடபிள் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. ரீஸ்ட்ரக்சரிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோவோமா அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு டவுன்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. நியூ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா யூபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனியாக இருக்கும். அதே மாதிரி நியூவாக வரப்போகிற என்டிடி யூபிஎல் குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி சொல்யூஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி கிராப் ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎல் குளோபல் கீழே வந்து இருக்கும். பார்க்கலாங்க, இவங்க நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, குளோபலாக வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறனால கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு கம்பெனி சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நோவோமா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி கிடையாது, இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க, இப்போ வந்து இவங்க சொல்கிறது தான் நடக்கும் அப்போல்லாம் கிடையாது. எது நடந்தாலும் கம்பெனிக்கு தான் வந்து தெரியும். மேபி இந்த ரீஸ்ட்ரக்சரிங்னால கம்பெனியோட க்ரோத் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 15% டவுனு. நோமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 811 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டார்கெட் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி போணுச்சுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஏற்கனவே டேரிஃப் இஷ்யூனால நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போனச்சு. அதாவது ஐடி செக்டார் கூடிய ஸ்டாக் எல்லாமே கீழே போனாங்க. அதுக்கு அடுத்தது நியூ ஏஐ சொல்யூஷன்லாம் நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலையும் ஐடி செக்டார் கூடிய ஸ்டாக்லாம் கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட வெறும் 14% தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 49 ரூபாய்க்கு மேலே இருந்த இந்த இடிஎஃபோட ப்ரைஸ் இப்போ வந்து 34 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா ஐடி செக்டார் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிக்கும் இப்போ இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இதனால் கம்பெனிலாம் க்ளோஸ் ஆயிரும் அப்போல்லாம் கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஏஐ வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து லான்ச் பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க. எந்த அளவுக்கு ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் கீழே போகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை வந்து எப்போ வந்து பார்க்கலாம். இந்த நிஃப்டி இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கம்பெனி இருக்குது. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், எல்என்டி மைண்ட்ரி, கோஃபோர்ஜ், எம்பசிஸ், ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் வந்து இருக்காங்க. இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் நான் வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு தெரியல, இல்லை கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். நிறைய பேர் பென்னி ஸ்டாக் வேணும் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கணும் அப்புறமெல்லாம் யோசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடிஎஃப் சூப்பரான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். ஏன்னா பென்னி ஸ்டாக் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது லாட்டரி டிக்கெட் மாதிரி வாங்கிட்டு அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாது, கீழே தான் இருக்கும், எப்பயுமே லாஸில் தான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு இடிஎஃப் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து நல்ல ஒரு லாபம் வந்து எப்பயுமே வந்து கொடுக்கும். பேர் 34 ரூபா 50 ரூபாய்க்கு இருக்கும்போது நம்ம உண்டியலில் ஒரு காசு போடுற மாதிரி அப்பப்போ ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி கூட நம்ம வந்து வாங்கலாம். நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த சின்ன அமௌண்ட்டில் இருந்து கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப் வந்து வாங்க முடியும். அடுத்தது எல்டிஐ மைண்ட்ரி லிமிடெடு. இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட $100 மில்லியன் ஒரு பெரிய டீல் வந்து கிடச்சிருக்கு யூரோப்பியன் கம்பெனியில் இருந்து. இந்த டீல் வந்து 7 வருஷத்துக்கான டீலு. என்னதான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சாலும் ஜெஃப்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டவுன்கிரேட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா $100 மில்லியன் ஒரு டீல் கிடச்சிருக்குன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரெவன்யூவாக தான் வரப்போகுது. அதனால் இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்என்டி அண்ட் மைண்ட்ரி இது 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர் வந்து பண்ணாங்க. மெர்ஜர் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு லாபம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க, இந்த மாதிரி நிறைய ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த கம்பெனிக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ். இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். கரண்ட் பிரைஸ் 2287 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இந்த லோவுக்கே வந்துட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் கம்பெனி, டிஃபென்ஸு ப்ளஸ் கமர்ஷியலாகவும் ஷிப் பில்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3778 ரூபாய்க்கு மேலே இருந்துட்டு இப்போதைக்கு 2287 ரூபாய், அதாவது இந்த 2300 அப்படிங்கிறது லோ ப்ரைஸாக இருந்துச்சு. அதையும் கட்டாயம் கீழே போயிட்டு இருக்கு. மேபி மார்க்கெட்டு இன்னும் கீழே போக போக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2000 போய் டச் பண்ணுச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த 2000 போய் டச் பண்ணியிருக்கு. பார்ப்போம் இது போய் 2000 போய் டச் பண்ணதா என்னன்னு. மார்க்கெட் கேப்பை இப்போதைக்கு 91,000 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. ஸ்டாக்கோட பே ரேஷியோ பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 39 இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது.
ஏன்னா இந்த கம்பெனியோட பி ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 58 59க்குலாம் போணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பி ரேஷியோ ரொம்ப லோ பண்ணது 32 வரைக்கும் லோ போயிருந்தாங்க. இப்போதைக்கு 38ல் வந்து இருக்குது. புக் வேல்யூ ₹221 வந்து இருக்குது. இவங்களோட ROCE 43%, ROE 34%, ROIC 35%, OPM 16%. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னா அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இன்டர்ன்ஷிப் வேல்யூ 1302 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 0.67 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 10ல் இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ. பார்க்கலாம், இந்த ஸ்டாக்கு இப்போதைக்கு லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்து, அதாவது டிஃபென்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி வந்து அக்முலேட் வந்து பண்ணியிருக்கேன். ஓலா எலக்ட்ரிக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஓலா வந்து பார்த்தீங்கன்னா இவி செக்டாரில் வந்து இருக்காங்க, பைக் வந்து வித்துட்டு இருக்காங்க. அதனால ஃபியூச்சரில் வந்து பைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம், அதாவது இவி பைக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அதனால ஓலா வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்னன்னா இவங்க என்னதான் இவி செக்டாரில் இருந்தாலுமே இவங்க வந்து ப்ராஃபிட்டில் வந்து ரன் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இவங்களோட ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும். இப்போதைக்கு ஓலா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்காங்க, அதாவது லாஸில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இன்னும் வருஷம் போக போக இவங்களோட லாஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இவங்களோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆகலை, லாஸ் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 2024 வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கு மேலே சேல்ஸ் நடந்திருக்கு. ஆனால் 2025 வந்து பார்த்தீங்கன்னா 4500 கோடி தான் சேல்ஸ் நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தா கூட 2600 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்போனா இவங்களோட ஓலா பைக்கு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க பிராண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், பஜாஜாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவிக்கு வந்து வந்துட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு கம்பெனியை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ்லேயே போயிட்டுருக்காங்க. அதனால் லாஸ் மேக்கிங் கம்பெனியை வாங்குறதை விட நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை வாங்கினா தான் நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும் எப்பயுமே. போன வருஷம் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்தாங்க. அதனாலேயே நிறைய பேர் வாங்கினாங்க, அதாவது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹையில் போய் நிறைய பேர் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ₹60 ₹55 இருக்கு முதல்ல வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கீழே போயிட்டு தான் இருக்குது. அதனால ஒரு ஆசையில் நம்ம போய் வாங்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டாக்கை பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு மாதத்தில் 20% 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஐயோ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் போய் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே போயிட்டு இருக்கும். அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது. எப்பயுமே நல்ல கம்பெனின்னு பார்த்துட்டு நம்ம வாங்கினோம்னா கூட அது கீழே போனாலும் பிரச்சனையே கிடையாது. நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அது 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நம்மளுக்கு வரும். டாடா கெமிக்கல்ஸ் இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டே தான் இருக்குது. இவங்க கெமிக்கல் அண்ட் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சோடா ஆஷ் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட சூப்பரான மார்க்கெட் ஷேரு இவங்க கிட்ட தான் வந்து இருக்குது. இந்த சோடா ஆஷ் பிஸ்னஸில் இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, ஆப்பிரிக்காவில் கூட இவங்க வந்து இருக்காங்க. இவங்களோட ஓனரை பற்றி நம்மளுக்கு தெரியும், டாடா குரூப் தான். அதனால் ஓனரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கரண்ட் ப்ரைஸ் ₹712 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 18,178 கோடிக்கு மேலே இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஏன் இந்த அளவுக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டாக்கோட பி ரேஷியோ 66 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 19 இருக்குது, புக் வேல்யூ ₹877, ROCE 3.96%, ROE 1.20%, ROIC 4.16%, OPM 12.7% இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ ரொம்ப கம்மியான ஒரு ரேஷியோ தான். இன்டென்சிக் வேல்யூ ₹223 இருக்குது. பிஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.34 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.82 இருக்குது. புக் வேல்யூவை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி எல்லா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸு 15,885 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து 811 கோடி நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. மார்ச் 2025 வந்து பார்த்தா கூட சேல்ஸு 17,204 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 802 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே மார்ச் 2025 சேல்ஸ் அதே 14,887 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 387 கோடி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. மார்ச் 2026 கூட பார்த்தீங்கன்னா வெறும் 350 கோடி தான் ப்ராஃபிட் தர மாதிரி வந்து இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது. அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம்.
அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குங்க ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதை வந்து கண்டிப்பாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும். ஷார்ட் டேர்மில் எப்படி இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்குலாம் அதிகமாகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸோட க்ரோத்தும் கண்டிப்பாக வந்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது. இது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். இவங்களோட சிஏஜிஆர் எடுத்து பார்த்தா கூட நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் க்ரோத்து மைனஸில் வந்து இருக்குது 1%, ப்ராஃபிட் க்ரோத்து மைனஸில் வந்து 8% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 18% இருக்குது. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு 1% தான் இன்க்ரீஸ் ஆகி வந்து ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெகட்டிவ் தான் இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% தான் இருக்குது. ஓவராலாக இப்போ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணோம், ஒன்று இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகணும். மேபி இவங்களோட ப்ராஃபிட் இன்னும் அடுத்தடுத்த வருஷம் கம்மியாகிட்டுங்கன்னா இன்னமும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே தான் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணுவோம், இவங்க மறுபடியும் நல்ல ஒரு லாபத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நம்புவோம். அப்படி வந்தாங்கன்னா தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நல்லது. இல்லை அப்படின்னா நம்ம தலையில் நம்மளே துண்டை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் பாலிகேப் இந்தியா லிமிடெட் சூப்பரான ஒரு கம்பெனி. இப்போ அதோட 52 வீக் ஹை பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என் லைஃப் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 497% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 7,984 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு ஹை இருந்து நல்ல ஒரு லோ போனாங்க. நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 தடவை நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. இப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அதானி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள்ஸு பிஸ்னஸில் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போணுச்சு. அப்போ கூட நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் இது கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிறதால அது கீழே போகுது அப்படின்ற மாதிரி. யாரெல்லாம் அது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிட்டாங்களோ நல்ல ஒரு லாபத்தில் வந்து இருப்பாங்க. இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லாபம் கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களோட க்ரோத்தும் அந்த அளவுக்கு வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்கோட பி ரேஷியோ இப்போ வந்து 45 வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 18 வந்து இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு பி ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ROCE 29% மேலே இருக்குது, ROE 21% மேலே இருக்குது, ROIC 29% மேலே இருக்குது, ஓபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 14% மேலே இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ்லுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிட்டி வேல்யூ 3853 ரூபாய் வந்துருக்கு. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.56 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.02, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 11.3 வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் வந்து பாருங்கள் லாஸ்ட் 5 வருஷத்தில் 20% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் 21% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 42%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 42% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தா கூட 21% வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்தது காரணம் உங்களோட சேல்ஸ் க்ரோத் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் அதிகமாக இருக்குது. மற்றபடி மற்ற ரேஷியோ எல்லாமே ROCE, ROE, ROIC எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனியோட க்ரோத் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அதிகமாக இருக்கும் பார்க்கலாங்க. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. நாளைக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.